அன்பர்களே, இப்ப நம்ம ரிஷப ராசிக்கு மாசி மாத ராசி பலன்களை பார்க்க போறோம். மாசி மாதம் வந்து 13 பிப்ரவரி 2025 வந்து ஆரம்பிச்சு 14 மார்ச் 2025 வரைக்கும் இருக்கும். இப்போ ரிஷப ராசி அதுல வந்து உள்ள நட்சத்திரம் வந்து கிருத்திகை 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரோஹிணி நட்சத்திரம், மிருகசிரீஷம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் ரிஷப ராசியில வரும். சரி, இப்போ ராசியில வந்து குரு, வாக்குஸ்தானத்துல செவ்வாய், பஞ்சமஸ்தானத்துல கேது, ஜீவனஸ்தானத்துல சூரியன், புதன், சனி, லாபஸ்தானத்துல சுக்கிரனும் ராகும். இப்ப மாத்ருஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறார். அவரு 2.25 நாட்களுக்கு ஒருக்க ராசியை வந்து கடந்து போயிட்டு இருப்பார். இந்த மாதம் வந்து பயிற்சியாகிறது, அதாவது மாசி மாதம் பயிற்சியாகிற கிரகம் வந்து புதன். இந்த புதன் வந்து 28 பிப்ரவரி 2025 கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆவார். சரி, ஓகே. இப்ப இந்த பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பலன் வந்து நம்ம டீட்டெயிலா எடுத்திருக்கோம். உங்களுடைய ராசிநாதன் வலிமையும் மற்ற கிரகங்களுடைய வலிமையும் கிரகத்துடைய பார்வை பலனும் கிரகத்துடைய சேர்க்கை பலனும் கிரக ஆதிபத்தியமும் அப்புறம் வந்து பாவ தொடர்புகளும் அப்புறம் பாதகாதிபதி நிலை, யோகாதிபதிகளுடைய நிலை, அப்புறம் கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகத்தோடைய நிலை, அப்புறம் கிரகங்களின் சாரம், அப்புறம் வந்து ராசியின் தன்மை, அப்புறம் எந்த பாவம் அனுகூலமா இருக்கும் எது பாதகமா இருக்கும்னு டீட்டெயிலா எடுத்திருக்கோம். இப்போ வந்து பலன் வந்து ஓரளவு ரிஷபராசிக்கு சரியாவே வரும். இப்போ வந்து இதை வந்து டீட்டெயிலா சொன்னா வீடியோடைய லென்த் அதிகமாகும்னால நான் வந்து ஷார்ட்டா பலனை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். சரி, இப்போ உங்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்துல ரொம்ப வலிமையா இருக்கிறார். அதனால உங்களுடைய ஆசைகள் வந்து நிறைவேறும், பொருளாதார முன்னேற்றம் வந்து ஏற்படும். அப்புறம் வந்து தடைகள் ஏதாவது இருந்தானா அது விலகி காரிய வெற்றி உண்டாகும். முக்கியமா கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்பு வந்து அமையும். அவங்களுக்கு வந்து இப்ப ரிலீஸ் ஆகிற படங்கள் வந்து வெற்றியாகும். அப்புறம் வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு இந்த மாசம் வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமா இருக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர் வந்து அதிகமா வருவாங்க. உத்தியோகத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு இந்த மாசம் சம்பள உயர்வு கிடைக்கும், பதவி உயர்வும் கிடைக்கும். அப்புறம் அரசு காரியங்களில் வந்து அனுகூலம் ஏற்படும். மாணவர்கள் வந்து தேர்வுல வந்து வெற்றி பெறுவார்கள். அப்புறம் வீடு கட்டுறதுக்கு கடன் வந்து கிடைக்கும். வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வரும், வழக்கில் வெற்றி உண்டு. அப்புறம் திருமண வரம் தேடியவருக்கு திருமணம் வரம் கைகூடும். ஆனாலும் கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து போகணும். சண்டை சச்சரவு வர்றதற்கு வாய்ப்பு அதிகம். ஆனா வந்து அந்யோன்யம் இருக்கும், ஆனா சண்டை சச்சரவு வரும். அதனால வந்து வீண் பேச்சை வந்து எப்பவுமே தவிர்க்கணும். இது எல்லார் இடத்துலயோடும் வாக்குவாதத்துல வந்து ஈடுபட வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு மௌனமா இருக்கணும். சிலருக்கு வந்து பல்வலி ஏற்படலாம். அப்புறம் வந்து பணம் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு வந்து சில டைம் வந்து பணம் வராம கூட இருக்கலாம். அப்புறம் குழந்தை வேண்டியவருக்கு குழந்தை வரன் அமையும். குழந்தை வரன் அமைய இந்த மாதம் விநாயகரை வழிபட வேண்டும். அப்புறம் வந்து காதலில் வந்து வெற்றி கிடைக்கும். இந்த மாதம் காதல் செய்பவர்களுக்கு வந்து காதலில் வெற்றி உண்டாகும். அப்புறம் வந்து வீடு மனை வாங்கலாம், அதற்கு கடன் பேங்க் கேட்டேன்னா பேங்க் வந்து கொடுப்பாங்க. சரி, இப்போ வந்து கவனமா இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா சந்திராஷ்டம நாள் வந்து கவனமா இருக்கணும். இது வந்து என்னதுன்னா 22 பிப்ரவரி 2025 இருந்து 22 பிப்ரவரி 2025 இருந்து 25 பிப்ரவரி 2025 வரைக்கும் சந்திராஷ்டமம் உண்டு. பரிகாரம் என்னன்னா மகாலட்சுமி தாயார வந்து வணங்க வேண்டும்.
அப்புறம் வந்து இன்னொரு பரிகாரம் வந்து கோசாலை ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு நீங்க முடிஞ்ச டொனேஷன் ஏதாவது கொடுக்கலாம். உங்களால முடிஞ்ச பணம் வந்து கொடுக்கலாம். அப்படியும் இல்ல முடியாம இருந்தீங்கன்னா நீங்க வந்து பசுமாட்டுக்கு வந்து வாழைப்பழம், அகத்திக்கீரை கொடுத்து வாருங்கள். இந்த மாதம் நல்லா இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் வந்து உங்களுக்கு வெள்ளை. அப்புறம் வந்து அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 6, 6ஆம் எண். சரி, ஓகே. நன்றி. வாழ்க வளமுடன்.